திகழழகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். வீடியோ பதிவிற்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் கீழே இருக்கும் சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி மறக்காமல் நமது திகழழகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய கடகராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சௌக்கியமா? இன்றைக்கி நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு தொடங்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனை போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட இந்த தகவல்களை நீங்கள் கேட்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கடகராசி அன்பர்களே, பேசியே மற்றவர்கள் மனதை கவரும் உங்கள் ரகசியம் என்ன தெரியுமா? கடகராசி நேயர்களே, நீங்கள் ஒரு விசித்திரமான அதே சமயம் அற்புதமான குணம் கொண்டவங்க. உங்களோட மிகப்பெரிய பலமே உங்களோட பேச்சு தான். ஆமாங்க, நீங்கள் பேச ஆரம்பித்தா எதிரில் இருக்கிறவங்க அப்படியே சொக்கி போயிடுவாங்க. உங்களோட அன்பான பேச்சாலேயே மற்றவர்களோட மனசில் ஒரு தனி இடத்த பிடிச்சிடுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆகாதவங்க, அதாவது உங்கள் எதிரியே உங்கள் வீட்டுக்கு தேடி வந்தாலும் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கனிவாக உபசரிக்கக்கூடிய அந்த பண்பு உங்ககிட்ட இயல்பாகவே இருக்குது. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் எப்போதுமே உண்டு. உங்கள் மனசில் 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அதை யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. பரவாயில்லை, இவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு வருத்தப்படாமல் போயிட்டு போகிறாங்க, அவங்க நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்கிற அந்த பொதுநல குணம் இருக்குது. அதுதான் உங்களை மற்றவங்கக்கிட்ட இருந்து தனித்து காட்டுது. உங்களை நீங்கள் ஒரு சுயநலவாதியாக நினைக்கவே மாட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும், அதாவது உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு உன்னதமான உள்ளம் கொண்டவங்க நீங்கள். 2026 கிரகங்கள் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறது? நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தெரியுமா? நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் வரக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் தொழில் எப்படி இருக்க போகுது? குடும்பத்தில் அமைதி நிலவுமா? பணவரவு எப்படி இருக்கும்? காதல் மற்றும் திருமண வாழ்க்கை கைகூடுமா? உடல் நலம் மற்றும் மனநிலை எப்படி இருக்கும்? கிரகங்களோட பார்வையால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது? நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகாட்டுதல்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களே, உங்கள் பலம் மற்றும் பலவீனம் எது தெரியுமா? உங்களை மற்றவங்க ஒரு அமைதியானவங்களாகத்தான் பார்ப்பாங்க. ஆமாம், நீங்கள் ரொம்ப அமைதியானவங்க தான். குடும்பத்தின் மீது தீராத பாசம் கொண்டவங்க. புது புது இடங்களுக்கு பயணம் செய்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ராசி அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால கடலின் அலைகள் எப்படி ஏறி இறங்குதோ அதே மாதிரி உங்களோட மனநிலையும் அடிக்கடி மாறும். நீங்கள் எப்போதுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் நடக்க விரும்புவீங்க. மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த நண்பராக இருப்பீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட இருக்கிற அந்த அபரிமிதமான அன்பு தான் உங்களோட பலம். அதே சமயம் அதுதான் உங்களோட பலவீனமும் கூட. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு முன்னேறக்கூடிய அனுபவசாலிகளாக நீங்கள் இருக்கீங்க. 2026 வரக்கூடிய சவால்களை சமாளிப்பது எப்படி? 2026 ஆண்டில் ஆரம்பத்தில் சில பணத்தடைகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படலாம். ஆனால் இதை நினச்சி நீங்கள் பயப்படவே கூடாதுங்க. தவிர்க்க முடியாத சில மருத்துவ செலவுகளும் தேவையற்ற பயணங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செல்வம் பெருக ஒரு எளிய பரிகாரம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கு பூஜை அறையை எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. ஒரு மண் கலசத்தில் தானியலட்சுமியின் படத்தை வச்சு அதில் நவதானியங்களுடன் அரிசி, பருப்பு, உப்பு, சர்க்கரை இதையெல்லாம் நிரப்பி வையுங்க. தினமும் விளக்கேற்றி அந்த தாயை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உணவு பஞ்சம் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. செல்வம் பெருகும். கடன் சுமை படிப்படியாக குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. கடந்த கால ஏமாற்றங்கள் நீங்கள் போவது எப்போது? கடகராசி என்பர்களே, கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்களும் துரோகங்களும் உங்களுக்கு பெரிய பாடத்தை கொடுத்துருக்கும் இல்லையா? சில விஷயங்களை ஜீர்ணிக்க முடியாமல் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நல்ல விஷயங்களை செய்ய நினைக்கும் போது அதை தடுக்கவோ அல்லது உங்கள் முன்னேற்றத்தை கெடுக்கவோ ஒரு கூட்டம் முயற்சி பண்ணலாம். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற அந்த நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் உங்களை எப்போதுமே காப்பாற்றும். உங்கள் வாழ்க்கை சில நேரங்களில் தலைகீழாக புரட்டி போட்டது மாதிரி உங்களுக்கு தோணலாம். மற்றவங்க உங்களை பார்க்கும்போது, அப்பா இவர் என்ன ஜாலியாக வாழ்க்கை வாழ்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நிஜத்தில் உங்கள் மன நிம்மதி இல்லாமல் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். நீங்கள் மற்றவங்களுக்கு 1000 நல்லது செஞ்சாலும் ஒருத்தர் கூட அதை எடுத்து சொல்லி பாராட்ட மாட்டாங்க.
ஆனால் ஒரே ஒரு தப்பு நடந்துட்டால் போதும், அதை அப்படியே பெருசு பண்ணி உலகத்துக்கே காட்டிடுவாங்க. நண்பர்களும் சொந்தக்காரர்களும் அவங்க தேவைக்காக மட்டும் உங்ககிட்ட பழகிறத நீங்கள் இப்போ உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, 2026 கிரகப்பெயர்ச்சிகள் தரும் யோகங்கள் என்ன? 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்த போகுது. சனி, குரு, சுக்கிரன், சூரியன், ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்களோட பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகுது. இழந்த சொத்துக்களை மீட்க முடியும். நீங்கள் எதையெல்லாம் அடையணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது உங்களை தேடி வரும். சுக்கிரன் பயிற்சியால் உங்களோட பொருளாதார நிலைமை ரொம்பவே உயரும். கடந்த காலத்தில் இருந்த வண்டி பழுது செலவுகள், மருத்துவ செலவுகள், வீண் கடன் சுமைகள் எல்லாம் குறைய போகுது. ஆனால் ஒரு விஷயம், பெற்றோரோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. சுப செலவுகளுக்காக, அதாவது கல்யாணம், காது குத்து அப்படின்ற நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் தாராளமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். தாய் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். தொழில் மற்றும் வேலையில் வெற்றி உங்களுக்கு. தொழில் செய்கிற இடத்துல உங்கள் திறமையை எல்லாரும் பாராட்ட போகிறாங்க. உயரதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பூமி வாங்குகிற யோகம், அதாவது புதுசாக இடம் வாங்குறது அல்லது வீடு கட்டும் பணிகள் ரொம்ப சிறப்பாக முடிய போகுது. உங்களோட உடன்பிறப்புகளுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும். நீங்கள் புது வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டீங்க இல்லையா? அந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட சப்போர்ட் கிடச்சி நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்கள் நிலை எப்படி இருக்கும்? ராகு கேது பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் சில மறக்க முடியாத சம்பவங்கள் நடக்க போகுதுங்க. குடும்பத்திலையும் தொழிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வர நினைக்கும் போது சின்ன சின்ன தடைகள் வரலாம். பணவரவில் சில நேரங்கள் தாமதங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும், ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தால் கடகராசி அன்பர்களுக்கு திருமண தடைகள் நீங்கி சுபகாரியம் நடக்கும். விவாகரத்து பெற்றவர்களுக்கு 2வது திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். கடகராசி நேயர்களே, தெய்வ நம்பிக்கை உங்களை காப்பாற்றுமா? உங்கள் வாழ்க்கைக்கு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக தேவையானது தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் தான். மற்றவங்க இது என்னால் முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் அழகாக பிளான் பண்ணி முயற்சி பண்ணி அதில் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆரம்பத்தில் உங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவங்களே நீங்கள் முன்னேறதை பார்த்து பொறாமப்பட்டு உங்களுக்கு எதிரியாக மாற வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சில மனக்கசப்புகள் வரலாம். உடல் எடையை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் ராஜா. ஆன்மீக வழிபாடு, தியானம், யோகா இதையெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் மன அழுத்தம் குறையும். கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தரை ஒருத்தர் பாராட்டுங்க. அப்போ தாங்க வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். முருகர் வழிபாடு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போயிடும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை. நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.